அந்த குடியானவன் அவனே உழவனாக, அவனே பள்ளனாக வாழ்ந்த அந்த உழவன், அந்த உழவு குடியில்தான் என் அன்பான மக்களே முதலில் குடும்பம் என்ற சொல்லாடல் உருவானது. குடும்பம் என்பது ஒரு சாதியினுடைய அடையாளம் அல்ல, அது ஒரு அரச தொடக்கம். அது ஒரு அரச தொடக்கம். இலக்கியம் சொல்லுகிறது, காளையை கட்டி ஏறு பூட்டுவதை கலித்தகை சொல்கிறது, பாண்டியம் செய்வான் பொருளினும் என்று. என் அன்பான உறவுகளை, பாண்டியம் செய்வான் பொருளும். அப்ப பாண்டியம் என்பது உழவு, அப்ப உழவு என்பது பள்ளு, அப்ப பள்ளு என்பது மல்லாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மண்ணில் தான் அந்த கடை நிலத்தில் வாழ்ந்த மக்கள், வேந்தனாக பாண்டியனாக வாழ்ந்த மக்கள் இந்த பள்ளர் என்னும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். இதுதான் வரலாறு. எனக்கு இந்த மண்ணில் வாழக்கூடிய நான், இது என்னுடைய மண்ணு, இது என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வாழ்வியல், என் வரலாறு இது. ஆனா எனக்கு பொதுக்கூட்டத்திற்கு இங்கு தடை. பழந்தமிழர் பாண்டியர்களாக வாழ்ந்த அந்த குடியில் தான் செம்மன் கொயவன் கொல்லன் கொத்தன் கண்ணன் தட்டச்சன் கைகோளன் பூக்காரன் கிணையான் பானை நாவிதேன் பண்டாரன் எல்லா பயிலும் இந்த குடியிலிருந்து போனவன். இன்னைக்கு அவெல்லாம் உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. வரலாறு பாரு எப்படி இருக்குன்னு பாரு. உலகத்தில் எங்கெல்லாம் தொன்மை என்று பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழர் அடையாளம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த தமிழர் அடையாளத்தில் சொல்லுகிறது, என் அன்பான மக்களே, அவன் பள்ளன் குடும்பன் காலாடி குடும்பா என்று பதிவு செய்யப்படுகிறது. இதுதான் வரலாற்று உண்மை, இதுதான் வரலாற்று உண்மை. என் அன்பான மக்களே, இது கூட்டம் முதல் கயல் பாய்ச்சல் என்பது, என் அன்பு கூறிய உறவுகளே, இந்த மண்ணில் நிறத்தாலும் குணத்தாலும் என்னை பாகுபடுத்தி கேவலப்படுத்தி, மதத்தாலும் நிறத்தாலும் என்னை பின்னோக்கி தள்ளி, சொந்த மண்ணில் என்னை கூலியாகவும் அகதியாகவும் ஆக்கினானோ, அதே திராவிடத்தை கொலை அறுத்து இந்த மண்ணில் பாண்டியர் ஆட்சி தமிழர் ஆட்சியை கட்டி எழுப்பதற்கு சபதம் எடுப்பதற்கு இந்த இடத்தை நாங்கள் கூடி வச்சிருக்கோம். எழுதி வச்சுக்கொண்டீங்க. தமிழர் மீட்பு களத்தினுடைய நிறுவனர் தலைவர், எம் இனத்தினுடைய தமிழ் தேசிய போராளி அன்பு சகோதரன் கரிகால பாண்டியன் அவர்களை ஏற்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நஞ்சுண்டு நாட்டுக்காய் மடியும் போராட்ட களத்தினை தமிழீழ விடுதலை புலிகள் என்பதை மாற்றி அது தமிழர்களுக்கான விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து, ஐயா காசி ஆனந்தனுடைய வரிகளை முன்வைத்து, தமிழர்களுடைய விடுதலையே அது பாண்டியர்களுடைய விடுதலை என்ற முழக்கத்தோடு நெஞ்சுறுதி கொண்டு நெருப்பு நதியை நீந்தி பாண்டியர்களுடைய விடுதலைக்காக பரமக்குடி வீதியில் என்னுடைய இரத்தம் இந்த மண்ணில் அறுக்கப்படவில்லை, இந்த பூமியில் விதைக்கப்பட்டுள்ளது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக ஆதிக்க வெறியர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு இந்த மண்ணில் களப்பலியான ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களை நினைவை கூர்ந்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள என் அண்ணன் தம்பிகளே, என் சின்னாத்தா பெரியாத்தாமார்களே, என் பெரியப்பன் சித்தப்பன்மார்களே, என் அண்ணன் தம்பிகளே, என் மச்சான் மைத்தனர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கயல் பாய்ச்சல் என்ற இந்த முழக்கத்திற்கு எம்மோடு கரம் கோர்த்து இரவு பகலாக களப்பணியில் என்னோடு பயணித்த என் அன்பு தம்பி பிரேம் பாண்டியன் அவர்களே, என் அன்பு பங்காளி கண்ணன் பாண்டியன் அவர்களே, அதோடு பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்துள்ள என் அன்பு தம்பி சரவணன் மல்லர் அவர்களே, பாரி ஐயப்பன் அவர்களே, எம்மை போல சிந்தித்து இந்த மண்ணில் களமாடும் என் அன்பிற்குரிய அண்ணன் நாராயணன் மல்லர் அவர்களே, என் அன்பு தம்பி எம்மோடு பயணிக்கும் என் தம்பி ரமேஷ் அவர்களே, என் அன்பிற்குரிய அண்ணன் ராசசேகர் அவர்களே, என் மச்சான் கண்ணன் அவர்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த எளிய பிள்ளைகள் கையில் எடுத்த இந்த போராட்ட களம் என்பது சுமார் 600 காலத்திற்கு பிறகு இந்த மண்ணில் பழந்தமிழர் பாண்டியர் அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற முழக்கத்தில் நாம் இந்த இடத்தில் கூடியுள்ளோம். என் அன்பான உறவுகளே, தமிழ் என்பது இந்திய மொழிகளுக்கும் உலக மொழிகளுக்கும் தாயாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள தொன்மையான மொழிகள் என்று சொல்லக்கூடிய 6 மொழிகள், செமிட்டிக், அக்காடியும்,
எபேரியம், சுமேரியம் போன்ற மொழிகளுக்கு தாயாக இருப்பது அந்த தமிழ். அந்த தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியை ஈன்றெடுத்தவர்கள், அந்த தமிழ் மொழி எங்கே பிறந்தது? நானில கோட்பாடு சொல்லப்படுகிறது. என் அன்பான மக்களே, நானில கோட்பாடு சொல்லப்படுகிறது. உலகத்தில் தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் சொல்லக்கூடிய குடிகள் 4 குடிகள். அவன் வேட்டை பழங்குடியினர் ஒருவன், மேய்ச்சல் பழங்குடியினர் ஒருவன், கடல்வாழ் பழங்குடியினர் ஒருவன். இந்த அலைகுடி மத்தியிலே ஒருவன் குடியானவன் ஒருவன் உருவானான். ஆற்றங்கரை நாகரிகத்தில் ஒருத்தன் உருவானான். என் அன்பான உறவுகளே, அந்த குடியானவன் அவனே உழவனாக, அவனே பள்ளனாக வாழ்ந்த அந்த உழவன், அந்த உழவு குடியில்தான் என் அன்பான மக்களே முதலில் குடும்பம் என்ற சொல்லாடல் உருவானது. குடும்பம் என்பது ஒரு சாதியினுடைய அடையாளம் அல்ல, அது ஒரு அரச தொடக்கம். அது ஒரு அரச தொடக்கம். அந்த அரச தொடக்கத்தில் தான் அந்த பயிர் தொழில் உருவானது. என் அன்பிற்குரிய உறவுகளே, பயிர் தொழில் உருவானது. அந்த நானில மக்களுடைய வாழ்வியலை எடுத்து கூறும் பொழுது இலக்கியம் சொல்லுகிறது, காளையை கட்டி ஏறு பூட்டுவதை கலித்தகை சொல்கிறது, பாண்டியம் செய்வான் பொருளினும் என்று. என் அன்பான உறவுகளே, பாண்டியம் செய்வான் பொருளும். அப்ப பாண்டியம் என்பது உழவு, அப்ப உழவு என்பது பள்ளு, அப்ப பள்ளு என்பது மல்லாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மண்ணில் தான் அந்த கடை நிலத்தில் வாழ்ந்த மக்கள், வேந்தனாக பாண்டியனாக வாழ்ந்த மக்கள் இந்த பள்ளர் என்னும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். இதுதான் வரலாறு. இந்த நானில மக்களுடைய வாழ்வியல் இன்றைக்கு தொல்குடியாக சொல்லப்படி இன்னைக்கு இருக்கிறான். இன்னைக்கு எல்லா சாதியும் இன்னைக்கு இருக்கிறான். இன்னைக்கு காவல்துறை, இந்த உளவு பிரிவு ஏதோ நம்ம சாதிய பிரச்சனையை உருவாக்க போகிறோம். வந்தேன் போனவெல்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லாதவன் இந்த மண்ணை ஆளுகிறான். எனக்கு இந்த மண்ணில் வாழக்கூடிய நான், இது என்னுடைய மண்ணு, இது என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வாழ்வியல், என் வரலாறு இது. ஆனால் எனக்கு பொதுக்கூட்டத்திற்கு இங்கு தடை கேட்டா என்ன சொல்லுது அரசு? எல்லா சாதிக்காரன் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்போ எல்லா சாதிக்காரன் எங்கிருந்து வாழ்ந்தான்? என் அன்பான உறவுகளே, பழந்தமிழர் பாண்டியர்களாக வாழ்ந்த அந்த குடியில் தான் செம்மன், கொயவன், கொல்லன், கொத்தன், கண்ணன், தட்டச்சன், கைக்கோளன், பூக்காரன், கிணையான், பானை, நாவிதேன், பண்டாரன் எல்லா பயிலும் இந்த குடியிலிருந்து போனவன். இன்னைக்கு அவெல்லாம் உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. வரலாறு பாரு எப்படி இருக்குன்னு பாரு. வாழ்ந்த சாதி. என் அன்பிற்குரிய உறவுகளே, உலகத்தில் சொல்லப்படுகிற உலக நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லக்கூடிய ஆதினித்த குடும்ப நல்லூர் என்பது என்னுடைய வாழ்வியலாக இந்த மண்ணில் இன்னும் போற்றப்படுகிறது. உலகத்தில் தமிழர் என்ற சொல்லாடலில் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள் என்பது உண்மை. அப்போ உலகத்தில் உள்ள சுமேரியன் நாகரிகமாக இருந்தாலும் சரி, சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்தாலும் சரி, கீழடி நாகரிகமாக இருந்தாலும் சரி, ஆதினித்த குடும்பநல்லூருடைய நாகரிகமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கெல்லாம் தொன்மை என்று பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழர் அடையாளம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த தமிழர் அடையாளத்தில் சொல்லுகிறது, என் அன்பான மக்களே, அவன் பள்ளன், குடும்பன், காலாடி, குடும்பா என்று பதிவு செய்யப்படுகிறது. இதுதான் வரலாற்று உண்மை. இதுதான் வரலாற்று உண்மை. என் அன்பான மக்களே, இதுதான் வரலாற்று உண்மை. எதற்காக இத்தனை இயக்கங்கள் இருக்கும் பொழுது என் அன்பான உறவுகளே, எதற்காக நாம் இன்னைக்கு இந்த சமூகத்தில் 100க்கும் மேற்பட்ட இயக்கம், எதற்காக இந்த மண்ணில் கயல்குடியை ஏன் ஏற்றி பிடிக்க வேண்டும்? நோக்கம் என்ன? என் அன்பான உறவுகளே, 600 காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் எம்மை கூலியாக, அடிமையாக வந்தேரிகளுடைய ஆட்சி, அதிகாரம் என்னை வீழ்த்தியது இந்த மண்ணில். அடுத்த தலைமுறைக்கான அரசியலுக்காக நம்மெல்லாம் வந்திருக்கோம். என் அன்பான உறவுகள்லாம் புரிஞ்சுக்கணும். என் சின்னாத்தா, பெரியாத்தா, என் மச்சான், மாப்பிள்ளை, என் குழந்தையா, மதினி எல்லாரும் நீ புரிஞ்சுக்கோ. இது நமக்காக ஏதோ ஒரு 50 பேர். இன்னைக்கு நான் 1000 மீனாக இருக்கலாம், நீ நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு இன்னைக்கு 1000 மீனாக இருக்கலாம், ஒரு நாள் நான் திமிங்கலமாக மாறுவேன். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏதோ ஒரு 10 பேரை வச்சு இந்த கூட்டம் நடத்துகிறோம் அப்படி நினைக்காதீங்க. இந்த பொதுக்கூட்டம் முதல் கயல் பாய்ச்சல் என்பது என் அன்பிற்குரிய உறவுகளே, எந்த மண்ணில், இந்த மண்ணில் நிறத்தாலும் குணத்தாலும் என்னை பாகுபடுத்தி, கேவலப்படுத்தி, மதத்தாலும் நிறத்தாலும் என்னை பின்னோக்கி தள்ளி, சொந்த மண்ணில் என்னை கூலியாகவும் அகதியாகவும் ஆக்கினானோ, அதே திராவிடத்தை கொலை அறுத்து இந்த மண்ணில் பாண்டியர் ஆட்சி, தமிழர் ஆட்சியை கட்டி எழுப்பதற்கு, சபதம் எடுப்பதற்கு இந்த இடத்தை நாங்கள் கூடி வச்சிருக்கோம். எழுதி வச்சுக்கொண்டீங்க. வரலாற்றை உற்று நோக்க வேண்டும் என் அன்பான மக்களே, வரலாற்றை உற்று நோக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்.
கதிரறுத்தோம், களமடித்தோம், கொன்று குமித்தோம். செம்மா நெல்லும் கொயவன் நெல்லும் பூசாரி நெல்லும் அளந்து கொடுத்தோம், அளந்து கொடுத்தோம், அளந்து கொடுத்து வாழ்ந்தோம். நாம் இந்த மண்ணை ஆண்டோம், இந்த மக்களை ஆண்டோம், இந்த மண்ணை ஆண்டோம், இந்த மக்களை ஆண்டு வந்தோம். பல்குலவும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிருந்த நாட்டை 30ஆக்கியது போல, யானை தன் தலையில் மன்னவாரி போட்டது போல, சேரனும் சோழனும் பாண்டியனுடைய முட்டி மோதி கொண்டதனுடைய விளைவு பாண்டியர்களுடைய ஆட்சி பின்னோக்கி தள்ளப்பட்டது. வர்றாரு அங்கிருந்து குமார கம்பனை. 1310 1364 வரைக்கும் இந்த படையெடுப்பு என்பது என் அன்பிற்குரிய உறவுகளே, அது இஸ்லாமியர் படையெடுப்பாக சொல்லப்படுகிறது. இஸ்லாமியர் படையெடுப்பாக சொல்லப்படுகிறது. வந்த குமார கம்பனன் என்பவர் இஸ்லாமியர் படையெடுப்பு என்பது அவர்கள் நாடு பிடிக்கும் நோக்கோடு வந்ததாக, நாங்கள் அந்த படையெடுப்பிலிருந்து மீண்டும் பாண்டியர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்து மதத்தை மீட்டெடுப்பதற்காகவும் நாங்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அது வரலாற்றில் முற்றிலுமான பொய். 1359 வன்னியரான சம்போராயரை வீழ்த்திவிட்டு மதுரைக்கு வருகிறார் அந்த குமார கம்பனை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். மதத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த குமார கம்பனன் படையெடுத்தான் என்றால், எதற்காக தமிழ் மன்னனான தொண்டை மண்டலத்தில் சம்போராயன் என்ற வன்னியனை அவர்கள் வீழ்த்த வேண்டும்? அப்ப இந்த மண்ணில் அந்த இஸ்லாமியர்களை நாங்கள் விரட்டி எடுத்தோம், மீண்டும் பாண்டியர்களை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்தோம் என்ற ஏதாவது ஒரு வரலாற்று சான்று எங்காவது உண்டா? இல்லை. 1300க்கு பிறகு எந்த கல்வெட்டும் மதுரையில் இல்லை, எந்த கல்வெட்டும் இல்லை. அப்ப மதுரை தொல்லியல் துறையோட கல்வெட்டு சொல்லுகிறது, அன்பான உறவுகளே, ஆடுகையிலே முன்னாலே ஆடுகளற்ற வேல்வழுதி தோற்றாடி போன சுவடு என்று சொல்லப்படுகிறது. அப்ப மதுரையில் வீழ்ந்த பாண்டியர்கள் கண்ணீர் விட்டு கதறி தென்புறமும் வடபுறமும் சிதறி ஓடினார்கள் என்று அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. அப்போத்தான் பார்த்துட்டீங்கன்னா சம்பண்ண உடையார் குமார கம்பனுடைய ஆட்கள் காளையார் கோயில் தாசி அவருடைய பிள்ளைகளை அதிகாரத்தில் அப்போதே வரையான். அந்த போலி பாண்டியங்கிறவன் மதுரையில் உட்காரியான். நல்லா புரிஞ்சுக்கிறேன். சுந்தரத்தோள் மாவலி வானதிராயன், அஞ்சாத பெருமாள், காளையார் சோமே, முத்தரசன், இப்படி ஒரு 5 பேர் போலி பாண்டியர்களை மதுரையில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறான். ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறான். அப்போ பின்னோக்கி வந்த பாண்டியர்கள், புதுக்கோட்டை பகுதியில் ஒரு பாண்டியருடைய ஆட்சி, வள்ளியூரிலே ஒரு பாண்டியர்களுடைய ஆட்சி, தென்காசியிலே பாண்டியர்களுடைய ஆட்சி, அயத்தாரிலும் ஒரு பாண்டியர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளே, இன்னைக்கு இத்தனை வலையொலிகள், இத்தனை அதிகாரம், உலக நாடுகள், ஐநா சபை இருந்து 30 நாடுகள் சேர்ந்து ஒரு நாடை சல்லடை போட்டு சலித்தான் ஈழ தேசம் அழித்தது வரலாறு. அது வரலாறு. வேடிக்கை பார்த்தோம். ஏன் வேடிக்கை பார்த்தோம்? இந்த மண்ணில் என் தொப்புள் கொடி உறவு அந்த மண்ணில் சுட்டு வீழ்த்தி சாகும் பொழுது ஏன் வேடிக்கை பார்த்தோம்? இந்த மண்ணில் தமிழர்களுக்கான ஆட்சி இல்லை. ஏன் அந்த இடத்துல பாண்டியர்களுடைய ஆட்சி இல்லாமல் வீழ்ந்துட்டான். அதுதான் வரலாறு. இப்போ சமகாலத்தில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை 1.5 லட்சம் பேருக்கு மேலே ஒரே நாளில் கொன்று குவித்தான்னா, அப்போ 15ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த மீன்குடியை ஏன் இந்த இடத்துல நம்ம அறிமுகப்படுத்துகிறோம்னா, அன்பான உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும். 16ஆம் நூற்றாண்டு 1547 கயத்தார் போர் என்பது ஒரு இனப்படுகொலை. இனப்படுகொலை. வந்தேரி படுகனுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த யுத்தம். அது வரலாறு. அது வரலாறு. நல்லா பார்த்துக்கோ. தெம்பெருமாள் பாண்டியன் என்பவர் தென்காசி பாண்டியர்களுடைய கிளை. சுந்தரபாண்டியன், மாரவர்மன் 3ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்பவன் முடிசூடுறாரு 1531ஆம் ஆண்டு. அவர் தான் வெட்டும் பெருமாள் பாண்டியன். கடைசி கயத்தார் யுத்தம் என்பது என் அன்பான மக்களே 1531 தொடங்கப்பட்ட போர் 1547 தான் முடிவடைகிறது. என் அன்பான மக்களே, 1547 முடிவடையுது. சுமார் 17 ஆண்டு கால யுத்தம். ஒரு மாவீரன். இந்த மண்ணில் கடைசி கயத்தார் போர். அது வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய வீழ்ச்சி என்பது அந்த இனப்படுகொலை. எந்த மண்ணில் வெட்டும் பெருமாள் பாண்டியன் உயர்த்தி பிடித்தானோ மீன்கடியை, எந்த மண்ணில் உயர்த்தி பிடித்த மீன்கடி எந்த மண்ணில் வீழ்ந்ததோ அதே மரபில் உதித்த நாங்கள் மீண்டும் ஏந்தி பிடித்து உலகிற்கு சொல்வோம், உழவு குடியை பட்டியலிருந்து வெளியேற்று என்ற முழக்கத்திற்காக அந்த மீன்குடியை தூக்கி பிடிக்கிறேன். அதான் நீ புரிஞ்சுக்கணும். ஒருத்தனை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்திருக்கான் பாரு. ஒரு பக்கம் இளவலாங்காலில் வர்றாரு, வெட்டும் பெருமாள் பாண்டியன் வர்றாரு, இளவலாங்காலில் சுத்து நிற்கிறேன், எத்தனை படம் நின்று அடிக்கிறான் மட்டும் நல்லா பாரு. என் அன்பான உறவுகளே, வீழ்ந்தாலும் சரி, இந்த மண்ணில் நான் அழிந்தாலும் சரி,
கடைசி இறுதி மூச்சு வரை நான் எதிரியிடம் போராடி சாவேன் என்று செத்து விழுந்தவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன். அன்பானவர்கள், ஒரு பக்கம் வெங்கடரசன் படை, எங்க வள்ளியூர் அடிச்சு வெங்கடரசன் படை இந்த பக்கம் வர்றேன். சதாசிவராயனுடைய படை ஒரு பக்கம் மதுரையிலிருந்து விஸ்வநாதனுடைய படை, ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அரியநாத முதலியாரோட ஒரு படை வருது. கொண்டையங்கோட்டை மறவர்களான குத்தால தேவர் படை ஒன்று வருகிறது. போர்த்துகீசியர்கள் கடல் பகுதிகளை போரிட்டு அடிக்கிறாரு. யாரா? என் மண்ணுடா, சிவன் என்னுடைய மூதாவை, அவன் வழிவந்தவர்கள் நாங்கள். இந்த மண்ணில் அந்நியனுடைய ஆட்சியை நாங்கள் விடமாட்டோம், மதத்தை பரப்ப மாட்டோம் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக கடற்கரை பகுதியில் ராமநாதபுரத்தில் தொடங்கிய போர் புதுக்கோட்டை வரைக்கும் அந்த போர் நடக்கு. யார் அடிக்கிறா? என் பாட்டன் வெட்டும் பெருமாள் குடும்பம் அடிக்கிறான். இத்தனை பேரை அடிக்கிறான், மாறி 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 அடிக்கிறான். ஆனால் வந்துக்கிட்டே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்கான். 17 ஆண்டு காலத்திற்கு பிறகு மேற்கு பக்கம் சேர நாட்டிலிருந்து உதய மார்த்தாண்ட உன்னிவர்மன் அவனும் அடிக்கிறான். சுற்றி வளர்த்து இளவேளாங்காலில் 1547 வந்து வெட்டும் பெருமாள் பாண்டியன் வீழ்த்தப்பட்ட வரலாறு என்பது அது பாண்டியர்களுடைய வரலாறு, பல்லர்களுடைய தோல்வி. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான மக்களே. யாரும் வெளியிலிருந்து போர் தொடுத்து நாம் வீழவில்லை. என் அன்பிற்குரிய உறவுகள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் தன்னின பகையால் பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அதுதான் வரலாறு, அதுதான் வரலாறு. பாண்டியர் தேசத்தில் அன்பான உறவுகளே, 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழன், அந்த தெலுங்கு சோழன் காலத்தில் தான் நம் பங்காளிகளான மறவர்களுடைய கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வருது. முதலில் பிரிக்கப்பட்ட பாளையம் போகலூர் பாளையம். இந்த பாளையம் கொடுக்கப்பட்டு 18 பாளையங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, ஐயா வேல ராமமூர்த்தி அவர்கள் கூட பல இடத்துல சொல்லுவார், உங்களுடைய பூர்வீகம் எதுன்னு தெரியுமா, நீங்க எல்லாம் வந்து ராமநாதபுரம் ஆப்பநாட்டிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு செய்வார். ஐயா ராமமூர்த்தி அவர்கள் வந்து அப்போ தென்பாண்டி நாட்டிற்கு 12ஆம் நூற்றாண்டிற்கு மேலே சிறுக வந்த கூட்டங்கள் மீண்டும் இந்த மண்ணில் பாண்டியர்களுடைய ஆட்சி நிலைத்து வரக்கூடாது, மீண்டும் எழுந்திடக்கூடாது என்பதற்காக திருநெல்வேலி, உக்கரங்கோட்டை, கரிவலவந்தநல்லூர் போன்ற பகுதிகளில் வந்து பாளையங்கள் எழுப்பப்பட்டு பாண்டியர்களுடைய ஆட்சி மீள விடாமல் இந்த நொடி பொழுது வரை எப்போதெல்லாம் இந்த மண்ணில் பாண்டியர்கள் தங்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்க இந்த மண்ணில் போராடுகிறாரோ அப்போதெல்லாம் கொலைகள் வந்து அரங்கேற்றப்படும். அதுதான் வரலாறு, அதே வரலாறு அரங்கேற்றப்படும். திராவிடம் என்பது என் அன்பான உறவுகளே ஏதோ நேற்று வந்து இன்று அதிகாரத்தில் இல்லை. கலப்புரர் காலத்தில் இருந்த கூட்டம், விஜயநகர பேரரசாக வந்த கூட்டம், மிட்டா மிராசுகளும் ஜமீன்தார்களாக வாழ்ந்த கூட்டம், வெள்ளக்காரன் கூட இருந்த அதே கூட்டம் எப்பொழுது முடியாட்சி முடிந்து குடியாட்சி வந்ததோ அப்போது தன்னை திராவிடனாக மாற்றிக்கொண்டான். அதான் வரலாற்று உண்மை, அதே வரலாற்று உண்மை. இந்த மண்ணில் அந்த வேந்தனாக சொல்லப்பட்ட பாண்டியர்களுடைய குடிகள் வீழ்த்தப்பட்டு அவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஒத்த மண்ணில் போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரன் 1957 வந்து படுகொலை செய்யப்பட்டார். 1968 கால்படி நெல் உயர்வுக்காக போராடிய அந்த கீழவெண்மணியில் 44 பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டதும் இந்த திராவிட அரசில் தான் நடந்தது. இந்த திராவிட அரசில் தான் நடந்தது. 1979 எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய சித்தமல்லையில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்ஜி முருகையன் வந்து படுகொலை செய்யப்பட்ட அவலம் இந்த மண்ணில் தான் நடந்தது. பாராளுமன்ற உறுப்பினர். இப்படி தொடர்ந்து என் அன்பான உறவுகளே 1978 ஐயாபுரம் கலவரம், போடி உஞ்சனை கலவரம், அதை தொடர்ந்து அண்ணன் ஜான் பாண்டியனுடைய அண்ணன் செல்லத்தர பாண்டியன் படுகொலை 1980களில், அதற்கு பிறகு தொடர்ந்து படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. அரிஸ்டாட்டில் முருகன்ல இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படுகொலை. எப்போதெல்லாம் இந்த மண்ணில் அதிகாரத்தை நோக்கி இந்த மக்கள் பயணிக்கிறானோ அப்போதெல்லாம் இந்த மண்ணில் கொலைகள் நிறைவேற்றப்படுகிறது. அவ்வளவு நிறைகுறைகள் இருக்கிறது அன்பான மக்களை. இந்த மண்ணில் மண்ணை ஆண்டு மக்களை ஆழ்ந்து அதிகாரத்தில் இருந்த இந்த குடிகள் 15ஆம் நூற்றாண்டில் இந்த மக்கள் எந்த மக்கள் வீழ்ந்தானோ அதற்கு பிறகு வந்து நீர் மேலாண்மை அழிந்தது, வரலாறும் அழிந்தது, வாழ்வியலும் அழிந்து விட்டது. அன்பான உறவுகளை, மேற்கு தொடர்ச்சி மலையில் 42 ஆறுகள் இருக்கிறது. 42 ஆறுகள் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், அந்த முல்லை பெரியாறு, தஞ்சை, தரணி தமிழகத்தின் நெற்களஞ்சியம், சோழர் தேசம் என்று சொல்லப்படுகிற அந்த சோழர் தேசம் இன்று சீமக்கலவரை வளர்ந்து விட்டது. பாண்டியர் மீனும் நண்டும் நத்தையும் துள்ளி விளையாடிய எம்முடைய பாண்டியர் தேசம் அதுவும் சீமக்கருவலை வளர்ந்துருச்சு. இன்னைக்கு எந்த இடத்துல பாரு சீமக்கருவலை. அப்ப சீமக்கருவலை வளர்ந்தா என்ன செய்யும்? காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும். அப்ப காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உரியும் பொழுது
வெப்பச்சலனம் ஏற்படாது. அப்ப வெப்பச்சலனம் ஏற்படவில்லை என்றால் கருமேகம் கூடாது. அப்ப கருமேகம் கூடவில்லை என்றால் மழை பெய்யாது. அப்ப மழை பெய்யவில்லை என்றால் இந்த மண்ணில் என்னாகும்? இந்த மண்ணு மலடாகும். இதுதான் வரலாறு. அப்ப இந்த மண்ணில் மலடாகிறது என்றால் இந்த மண்ணுக்கானவன் நீர் மேலாண்மை கட்டி எழுப்பிய குடும்பனுடைய வீழ்ச்சி இந்த மண்ணோட வீழ்ச்சி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆழத்தில் 60, அகலத்தில் 60. பசுமாட கண்ணுக்குட்டியை கூட நீ கருவளை மரத்தில் கட்டி போட்டேன்னா மலடாயிரும். இப்பெல்லாம் நம்மளாம் இருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆத்தா, என் தாத்தனுக்கு 16 புள்ள. இன்னைக்கு 16 புள்ள பெறுறதுக்கு யாராவது தயாராக இருக்கானா? ஆணும் இல்லை, பொம்பளையும் இல்லை. தெம்பு இல்லை, முக்கி பெறுறதுக்கு தெம்பு கிடையாது. ஆணுக்கு முட்டி தெரிஞ்சிருச்சு. காரணம் என்ன? மரபணு மாற்றப்பட்ட விதை. வீதிக்கு படிப்பகத்தை தொடடானா வீதிக்கு சாராய கடையை திறந்து வச்சு 12 வயசில் அவன் குடிக்க ஆரம்பித்தவன் 20 வயசில் தாம்புள்ள தானே ஒரு கால் கட்டு போட்டால் அவன் எப்படியாவது புழைச்சிக்கிருவான், அதுலேருந்து அவன் திருந்திருவான் அப்படின்னு ஏதாவது ஒரு பிள்ளையை கொண்டு போய் கட்டி அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைப்பேன். இந்த மண்ணில் சாராய கடை வீதிக்கு திறக்கப்பட்ட பிறகு என் அக்கா தங்கைகள் தாலி அறுத்ததற்கு காரணம் ஆண்களும் ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்திய பெருந்தேசத்தில் அதிகமான விதவைகள் உள்ள மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. 5 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிச்சு கொடுத்த அவனுக்கு பிள்ளை இல்லை. கோயிலாக ஏறி இறங்குறான், பிள்ளை இல்லை. மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறான், மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறான், என் மகனுக்கு 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, என்ன அப்படின்னு. மருத்துவர் ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீண்ட நெடிய நாட்களாக அவன் மது அருந்தியதனால் உன் புள்ள மலடு. அவன் சொல்றான், நீ மலடுதாங்கிறான். அப்ப காரணம் யார்? இந்த மண்ணில் சாராயம் வித்தாத்தையும் அரசை நடத்த முடியுங்கிற ஒரு கால சூழலை கொண்டு வந்தது இந்த திராவிட அரசு. என் அன்பான மக்களே, இந்த திராவிட அரசு கொண்டு வரேன். அப்ப அடுத்து வர்ற காலகட்டங்களில் நம் பிள்ளைகளுக்கான அரசியலை நாம் எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்று சபதம் ஏற்பதற்காக இந்த இடத்தில் நாம் கையில் கொடியை தூக்கி நிறுத்துவதற்காக நாம் இந்த இடத்தில் சபதம் ஏற்பதற்காக வந்திருக்கிறோம். என் அன்பான உறவுகளே, சபதம் ஏற்பதற்காக வந்திருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா இளைஞர்கள் ஃபுல்லாக எந்த கிராமத்துக்கு போ சிவப்பு பச்சை கொடியோ அரசியல் கொடியோ இருக்குதோ இல்லையோ, ஆனால் விக்ரமோட போடும் பிரசாந்தோட போடும் நம்முடைய மக்கள் தாங்கி நிற்கிறாங்க. அதுதான் ஒரு மாயை. இந்த மண்ணில் ஒரு மாயை இருக்குது. சினிமா படத்தில் சண்டை ஓடுறவனை முதலமைச்சர் ஆக்கிற ஒரு கொடுமை இந்த தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு எங்கேயுமே இல்லை. இங்கே தான் இந்த கொடுமை இருக்குது. ஒரே ஒரு ஆள் காஷ்மீரில் போய் அத்தனை தீவிரவாதிகளை அடித்து அவரே முதலமைச்சராக தெரிஞ்சார். யார்? அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவனும் தூக்கி இந்த சமூகம் கொண்டாடிச்சு. இதெல்லாம் போக அடுத்து விஜய் வராரு, அடுத்து அஜித் வராரு, ரஜினிகாந்த் அவர்களும் அதிகாரத்தில் வர வேண்டும் என்ற நோக்கோடு அவரோட அரசியல் காலமும் பார்த்தீங்கன்னா முடியலை. பாட்ஷா படம் பார்த்துருப்பீங்க. பாட்ஷா படத்தில் வரலாறு பேசுகிறவன் முதலமைச்சராக கூட வந்தால் கூட ஏற்றுக்கலாம். வரலாறே பேசாமல் இந்த மக்களுடைய கைதட்டலை வாங்கி அரசியலுக்கு வந்துடுவேன்னு ஒரு கனவு கண்டவர் அவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். பாட்ஷா படத்தில் ஒரு வெடிகுண்டு வச்சு ஒரு கோயிலுக்கு போவார் ரஜினிகாந்த் அவர்கள். யார்? ஆல்பர்ட்னு ஒருத்தன் போவார். அந்த ஆல்பர்ட் போகும்பொழுது அவர் யாருன்னு விசாரிப்பாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 1996 வந்த படம் பார்த்துருப்பீங்க. அவர் ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவார்னா வசனமெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ எதுக்குடா அங்கே வெடிகுண்டு வைக்க வந்தேன்னு சனகராஜ் கேட்குறாரு. இப்போ இவர் என்ன வசனம் பேசுவார் தெரியுமா? ரஜினிகாந்த் அவர் முன்னாடி விரலை வச்சுட்டு அப்படிம்பாரு. அவர் பேசுகிற வசனம். ஆனால் அதவும் தூக்கி இந்த சமூகம் கொண்டாடத்தையும் செஞ்சது. லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசியத்தினுடைய விடுதலை இந்த மண் சார்ந்த அந்த மக்களுடைய வாழ்வியல், அவனுடைய அரசியல், அவனுடைய அதிகாரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய தமிழர் மண்ணில் தமிழர் ஆட்சி தான் நிலைக்க வேண்டுமே தவிர வந்தவன் போனவன் எல்லாம் இந்த மண்ணில் அதிகாரத்தில் வருகிறார்கள் என்றால் இங்கே காரணம் என்ன? பிழை இருக்கிறது. சுயசாதி பற்று, பிறர் சாதி நட்பு என்ற ஒரு வாழ்வியல் இங்கே அழிஞ்சிருச்சு. ஐயா இமானுவேல் சேகருடைய வாழ்வியலை பேசும்போது வாய்ப்புட்டு சட்டம் போட்ட ஐயா வேல்சாமி நாடாரை பேசாமல் நம்மளால இருக்க முடியாது. அப்போ வத்திராயிருப்பில் ஒரு திருவிழா நடக்கு. அந்த திருவிழாவில் காந்தி பஜார் என்று சொல்லக்கூடிய இடத்துல 2 புழுக்க பையன் சொல்றான், சிவப்பு பச்சை வர்ண கொடியை கட்டிட்டோ போட வைக்கக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு அங்கே காவல்துறை துணையா நிற்கி அவனுக்கு துணையா இருக்கு. ஏன் அந்த இடம் யாருடைய இடம்? அவன் யார்? எங்கிருந்து வந்தான்? அவன் யாருன்னு கேட்கணுமா வேணாமா? அப்ப என்ன இந்த இடத்துல இருக்கு? மறுபடியும் சொல்றான். அவன் சொல்றான், இந்த இடத்துல காவல்துறை அந்த இடத்துல நீ யாரா? அந்த இடம் பஜார் தானடா. அவன் என்னடா தேவேந்திர 2 நாள் திருவிழா பண்ண உனக்கு என்னடா? நீ எதுக்குடா இங்கே வர? ஒப்பை விட்டு சொத்தாடா அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? இந்த காவல்துறை கேட்கல. காரணம் என்ன? அந்த இடத்துல அதிகாரம் இல்லை. நம்மள்கிட்ட அதிகாரம் இல்லை. ஒப்பை விட்டு சொத்தாடா போடு. நீ இத்தனை போடு வச்சிருக்கலடா, நீ எதுக்காகடா நீ அவனை சொல்ற?
அதே இடத்துல ஒரு போடு அந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அந்த போடை வச்சதுக்காக வந்து அந்த போடை எடுக்கணும்னு அவன் போராடுறான், நீதிமன்றம் வரைக்கும் போறான். அதுக்கு காவல்துறையிலிருந்து அந்த தாசில்தாரிலிருந்து அந்த அத்தனை அதிகாரியும் அங்கே தான் துணை நிற்கிறான். இந்த மண்ணில் வாடா, நீ நானும் வந்து தாய் தமிழராக இருக்கோம், நீ பேசுகிற மொழியும் தமிழ், நான் பேசுகிற மொழியும் தமிழ், நம்மளாம் ஒற்றுமையாக இருப்பேன்டா. என்னை விட உனக்கு என்னடா காமராசரை பற்றி தெரியும்? ஒரு 10 வேட்டியும் 149 ரூபா காசு வச்சுருந்தானே. நான் இல்லை, காமராசர் வந்து நாடார் பேரவை ஆரம்பித்தார். நான் வந்து கேட்டேன், இல்லை காமராசர் நாடார் பேரவை ஆரம்பித்தார், முத்துராமலிங்க தேவர் தேவர் பேரவை ஆரம்பித்தார், ஏன்டா நீ அவனை தூக்கி இந்த பாடுபடுத்துறேன்? அப்போ என்னுடைய அடையாளத்தை இந்த பாண்டியர் குடிகள் மீண்டு எழும்பொழுதெல்லாம் அவர்களை எப்படி அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கூட்டம் போறியான், நல்லா புரிஞ்சுக்கோ என் அன்பான மக்களை, ஒரு கூட்டம் போறியான், திருவிழாக்களில் வந்து சிவப்பு பச்சை சாதி கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது, ஹைகோர்ட்டுக்கு போகுது. அங்கே அந்த நீதியரசர் சொல்கிறாரு, சாதி சமயம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு அங்கே நீதிமன்றத்துக்கு போகுது. அங்கே போகும்போது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மதவாதிகள் கையில் வந்து கவுரை கட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரையான், காலேஜுக்கு வராங்கிறான். அப்போ அதே நீதிமன்றம் என்ன சொல்ல தெரியுமா? மதம் என்பது தனிப்பட்டவருடைய உரிமை, அதில் வந்து நீதிமன்றம் தலையிடாதுங்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ எந்த இடத்துல சாதியை வந்து காரணம் காட்டி அங்கே என்ன சில்தூர் ஆண்டாள் கோயில் வரலாறு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வரலாற்றில் என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சில்தூர் ஆண்டாள் கோயில் வரலாறு அன்பான மக்களே, கிரேத யுகத்தில் இந்த பூமி வறண்டு உணவில்லாமல் பஞ்சத்தில் வாழ்ந்தபோது தேவேந்திர குடும்பனும் சேரனும் சோழனும் பாண்டியனும் எங்கே போகிறாங்க? இந்திரன்ட்ட போகிறாங்க. எப்போ பஞ்சத்தில் இடக்கப்பா, அதுக்கு என்ன செய்வோம் பாரு. அப்போ இந்திரன் என்ன சொல்கிறாரு? நெல்லும் கதலியும் கரும்பும் வந்து கொடுத்து பூமியில் வந்து விவசாயம் பண்ணி அந்த மக்களுக்கு பூரா நீ சாப்பிட வை, அவங்களுக்கு வந்து உணவளி அப்படிங்கிறாரு. 12,000 கிணறுகளை வெட்டி இந்த மக்களில் இந்த மக்கள் பசியில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக 12,000 கிணறுகளை வெற்றி பசியமர்த்திய ஒரு கூட்டம். ஒரு சக்கரை வந்து பார்த்துட்டிங்கன்னா கரிசக்குளம், ஒரு சக்கரை வந்து பார்த்துட்டிங்கன்னா செங்குளம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணில் எனக்கான அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிற இந்த கூட்டத்திற்கு மத்தியில் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஓங்கு கயல்வையிலே தேங்காவே புக்குருந்து சீர்த்த முளை போட்டு வாங்க குடநெருக்கள் வள்ளல் பெரும்பசுக்கள்ங்கிறான். அப்போ கெண்ட மீன் சலசலக்கும், கயல் மீன். அந்த அம்மா சொல்லுது, ஆண்டாள் நாச்சியார் எழுதுது, இந்த தேருக்கு உந்தமானவன் இந்த தேவேந்திரன், அவனுடைய வாழ்வியல், அவனுடைய வரலாறு அந்த அம்மா சொல்லுது. வைக்கோல் வளர்ந்து நிற்கிறோம், அது மாட்டுக்கு உணவாகும், அந்த மாட்டோட சாணம் அந்த நிலத்திற்கு உறவாகும். மருதநில மக்களுடைய வாழ்விலே அந்த ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் வந்து பேசியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மண்ணில் சிவனும் பார்வதியாக சொல்லப்படுகிற என்னுடைய இறைவன் உனக்கெல்லாம் இறைவனாக இருக்கும் பொழுது எமக்கு அவர் கடவுள் என்பதோட எனக்கு வந்து மாமனும் மச்சானுமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்படுறோம். புரிஞ்சுக்கிட்டியா? வரலாறு தூக்கி அங்கிட்டு வை. செங்குளம், கரசக்குளம், பெருமச்சேரி பகுதியில் வந்து ஆண் இறந்தாலோ பெண் இறந்தாலோ யார் கோடி எடுத்துட்டு வர்றது? யாரு? என் ஆத்தா ஆண்டாள் நாச்சியார் தான் கோடி எடுத்துட்டு வருவா, வீட்டுக்கு வருவா, கோடி எடுத்துட்டு வருவா. வரலாறு எனக்கு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அவ்வளோ வரலாற்று பெருமை கொண்ட இந்த தமிழருடைய வாழ்வியலை அழிக்கணுங்கிறதுக்காக நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு போர் நடக்குது. அதையெல்லாம் நாம் உடை தெரிய வேண்டும் அன்பான மக்களே, உடை தெரிய வேண்டும். பழந்தமிழர் அந்த அரசை கட்டி எழுப்பதற்கு நாம் சபதம் ஏற்க வேண்டும். 7 தங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பாளைய நாடு, 49 நாடுகளுடைய பாண்டியர்களுடைய ஆட்சி நடந்தது அந்த குமரி தேசத்தில். அந்த குமரி தேசத்தில் நடந்த ஆட்சியை நாம் இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் என் அன்பான உறவுகளை நாம் பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும். திராவிட அரசு அந்த பகுத்தறிவு பேசிய அரசு சொல்லுகிறது, நான் தாழ்த்தப்பட்டவன் என்று, நான் ஒடுக்கப்பட்டவன் என்று, நான் அரிசனம் என்று, நான் வந்து வஞ்சிக்கப்பட்டவன். நான் சொல்லுகிறேன், எந்த மண்ணில் பகுத்தறிவு பேசிய திராவிட அரசு, நான் ஒன்று சொல்லுகிறேன், எங்கள் கேள்வியில் நாங்கள் வைக்கிறோம். நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நையப்படுத்தி பிணத்தனை பேற்றாமல் புதியன விரும்பி போர்த்தலல் பழகி வீரம் போற்று ஞானம் போற்றிய இந்த மக்கள் காட்டை கழனியாக்கி கல்லுக்குள் நீர் கொண்டு ஏறு பூட்டிய மக்கள் எப்படி தாழ்ந்த சாதி சொல்ல முடியுமா? சிவனாருக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடத்தி வைக்கிற பெருமை கொண்ட இந்த குடிகள் எப்படி தாழ்ந்த சாதியாக இருக்க முடியும்? என் அன்பிற்குரிய உறவுகளே, மத்திய அரசு சொல்லுகிறது, தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்புகிறது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், தாய் தமிழகத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும், அதற்கு உங்களுடைய ஒப்புதல் என்னன்னு கேட்கும் பொழுது 3 முறை 2019, 2020, 2021 அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பதில் இல்லை. அப்போ காரணம் என்னன்னா, என் அன்பிற்குரிய உறவுகளே,
இந்த மக்களை இலவச ஓட்டுகளாகவே இந்த மக்களை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அவன் செலவழிச்சுட்டு பகுத்தறிவு பேசிய இந்த திராவிட கூட்டம், சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி, புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், இத்தனை கட்சிகள் அதிகாரத்தில் இருந்து அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது ஒரு இடத்துல ஒரு பள்ளை, ஒரு இடத்துல ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு இடத்துல ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு இடத்துல ஒரு மாநில ஒரு பொறுப்பாளர், எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு அதிகாரம் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இல்லை. அப்ப காரணம் என்ன? இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் இவன் அடிமையாக இருக்க வேண்டும், இலவச வாக்காக இவன் செயல்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதுவை நாம் வென்றெடுப்பதற்கு நாம் எல்லாம் மீன்கொடியை ஏந்தி இந்த மண்ணில் அதிகாரத்தில் நிலைநாட்டுவதற்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும். என் அன்பிற்குரிய உறவுகளே, நம்மளுடைய அரசியல் என்பது அடுத்த தலைமுறைக்கானது. கம்யூனிஸ்டுகள் என்பது பொய்யானது, திராவிடம் என்பது பொய்யானது, இந்திய தேசியம் என்பதும் இங்கு பொய்யாகவே இருக்கிறது. அதனால் மீண்டும் இந்த பாண்டியர் கொடியை இந்த மண்ணில் கட்டி எழுப்பி அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய விடுதலை, பாண்டியர்களுடைய விடுதலை இருக்கிறது. அதனால் கரம் கோர்ப்போம், வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற நோக்கோடு பட்டியல் வெளியேற்றமே இந்த சமூகத்திற்கான விடுதலை என்று ஒற்றை நோக்கோடு இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.